ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. இன்றைக்கு ஓணம் சத்யா ரெசிபி சீரீஸில் பார்க்க போகிறது நல்ல சூப்பர் டேஸ்டான பச்சைக்காயையும் வன்பயரும் சேர்த்து தயார் பண்ணிய எரிசேரியோட ரெசிபி தான். முன்னாடி நம்ம சேனலில் வித்தியாசமான எரிசேரியோட ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருந்தது. இன்றைக்கு பச்சைக்காயும் வன்பயரும், தட்டைப்பயிருக்கு தான் வன்பயர் என்று மலையாளத்தில் சொல்லுவாங்க. இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம எரிசேரி தயார் பண்ண போகிறது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. அதுக்காக ஒரு குக்கர்லேக்கு 1/2 கப்பு தட்டைப்பயிறு நல்லா கழுகியதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருந்தால் தட்டைப்பயிறு தான் இது. அதனால் நம்ம பார்த்து கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு தண்ணி நான் இதிலேக்கு ஊற்றியிருக்கு. 2 கப்பு தண்ணி வரைக்கும் உங்களுக்கு சேர்க்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பும் சேர்த்து நமக்கு இதை கரெக்டு பாகத்தில் வேக வச்சு எடுக்கலாம். ஓணம் சத்யா ரெசிபீஸ் ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கு 7வது நாள் தான். இதுக்கு முன்னாடி 6 ஸ்பெஷல் ரெசிபீஸை நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோயும் பாருங்கள். ஓணம் சத்யாவில் ஸ்பெஷலான எல்லா ரெசிபியுமே நம்ம இந்த ஓணம் டைமில் நம்ம சேனலோட உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வன்பயரை வேக வச்சு எடுக்கலாம். இனி ஒரு பச்சை வாழைக்காய் நான் எடுத்துருக்கிறேன். உங்கள் கையில் கண்டிப்பாக நேந்திரக்காய் இருந்தால் அதே எடுத்துக்கோங்க. நம்ம எரிசேரி தயார் பண்ணும்போது நேந்திரக்காய் வச்சு தான் செய்வாங்க. ஆனால் எனக்கு பச்சை நேந்திரக்காய் கிடைக்கல. அதனால தான் நான் இந்த வாழைக்காயை வச்சு எரிசேரி தயார் பண்ணுறது. இப்போ அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா சின்ன பீஸாட்டு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி தான். இனி அதிலேக்கு வரமிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்க்கலாம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் மிளகு தூள் சேர்க்கலாம், பெப்பர் தூள். பின்னாடி அதிலேக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தியிருக்கு. தேவையான உப்பும் சேர்த்தியிருக்கு. அதுக்கப்புறமா 2 கப்பு தண்ணி ஊற்றி நமக்கு இதை வேக வச்சு எடுக்கலாம். வன்பயர் நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டே இருக்க கூட நமக்கு இதுவும் வேக வச்சு எடுக்கலாம். இது ரெண்டுமே வெந்து வர டைமிலேக்கு இதிலேக்கு தேவையான தேங்காய் கூட்டு தயார் பண்ணலாம். அதுக்காக மிக்சியோட சின்ன ஜார்லேக்கு 1/2 கப்பு துருவன தேங்காய் எடுத்துருக்கிறேன். கூட 6 சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகாய். நான் இது காரமான பச்சை மிளகாய் தான் எடுத்துருக்கிறேன். அதனால் 1 பச்சை மிளகாய் போதும். அது மட்டுமல்ல, நம்ம 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் மிளகு தூளும் சேர்த்திருக்கு. அதனால் காரம் அதிகமாகி போயிடும். அதனால் 1 பச்சை மிளகாய் போதும். பின்னாடி 1 டீஸ்பூன் ஜீரகம் நான் தேங்காயிலேக்கு சேர்த்திருக்கு. இனி நமக்கு இதை அரைச்செடுக்கலாம். கேரளாவில் ஒரு சில இடங்களில் எரிசேரியில் பூண்டு சேர்த்துடுவாங்க. ஆனால் நான் சேர்க்கறதில்ல. இப்போ நம்ம தேங்காய் அரைச்செடுத்துருக்கு. நல்லா ஃபைனாக அரைய தேவையில்லை. ஆனால் ஓரளவுக்கு நல்லா அரைஞ்சி வரணும். அதுதான் எரிசேரியோட கரெக்டு பாகம். இப்போ நம்ம தட்டைப்பயிறு நல்லா கரெக்டாக வெந்து வந்துருச்சு பாருங்க. இப்படி தான் இருக்கணும். தட்டைப்பயிரை அதிகமாக வெந்து போக தேவையில்லை. ஆனால் பாருங்கள், இப்படியே தான். இதே போதும். இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். இப்போ நம்ம பச்சை வாழைக்காயும் வேக வச்சு எடுத்துருக்கு. அதில் தண்ணியெல்லாம் வற்றி வாழைக்காயெல்லாம் கரெக்டாக வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வரும்போது நமக்கு இதிலேக்கு இப்போது அரைச்செடுத்த தேங்காய் கூட்டு சேர்க்கலாம். தேங்காய் கூட்டு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்செடுத்த தட்டைப்பயிரும் இதிலேக்கு சேர்க்கலாம். இப்போ அரைச்செடுத்த தேங்காய் கூட்டு நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. வேறு தண்ணி ஒன்றும் நான் இதிலேக்கு ஊற்றுறதில்ல. பாருங்கள், இவ்வளோ தான் இருக்கும். நம்ம எரிசேரி கொஞ்சம் திக்காயிட்டு தான் கிடைக்கணும், ரொம்ப லூஸாகி போகக்கூடாது. இப்போ தேங்காய் கூட்டு அதிலேக்கு சேர்த்திருக்கு. இனி நமக்கு தட்டைப்பயிரை இதிலேக்கு சேர்க்கலாம். தட்டைப்பயிரில் மீதி தண்ணி இருக்குல்ல, அதுதான் நான் இதிலேக்கு கிரேவிக்காக சேர்த்தியிருக்கேன். வேறு தண்ணி ஒன்றும் இதிலேக்கு சேர்க்கறதில்ல. அப்படியே மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். நம்ம தேங்காயும் தட்டைப்பயிரும் அதே மாதிரி நம்ம வாழைக்காயும் எல்லாம் நல்லா கரெக்டாக மிக்ஸ் ஆகணும். அதுக்காகத்தான் இப்படி நல்லா கலரை விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா சூடாகும்போது நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இனிமே தான் இதில் நம்ம கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இனிமேல் தான். அதனால் இது நல்லா சூடாயதுக்கப்புறமா நமக்கு ஆஃப் பண்ணலாம். ஆனால் கொதிக்க விட தேவையில்லை. இப்படியே நல்லா கலரை விட்டு நல்லா சூடாக்கி எடுத்திருந்தால் போதும். இப்போ வாழைக்காயும் தட்டைப்பயிரும் தேங்காயும் எல்லாம் நல்லா கரெக்டு மிக்ஸ் ஆகி நல்ல சூடாகி வந்துகிட்டே இருக்குது. இனி நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். நம்ம மண்சட்டியில் தான் இது வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அது மண்சட்டி நல்ல சூடாக இருக்கும். அதனால் நம்ம நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டவ்விலேருந்து மண்சட்டி மாற்றி வைக்கணும். அதுக்கப்புறமா நமக்கு கடுகு தாளித்து சேர்க்கலாம்.
இந்த கடுகு தாளித்து சேர்க்கிறதுல தான் எரிசேரியோட கரெக்டு டேஸ்ட் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இது ஸ்கிப்பு பண்ணாமல் செய்யுங்க. இதில் இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸு சேர்க்க வேண்டியது இருக்கும். இப்போ ஒரு கடாய் நான் அடுப்பில் வச்சு நல்லா சூடாக்கியிருக்கு. அதிலேக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. 1.5 டேபிள் ஸ்பூன் தான் நான் இதிலேக்கு ஊற்றியிருக்கு. ஆனால் எனக்கு நான் டைப்பு பண்ணியது 1.5 டீஸ்பூன் எண்ணெய் தான். ஆனால் டேபிள் ஸ்பூன் தான் கரெக்டாக. இப்போ எண்ணெய் நல்ல சூடாகிருக்கு. நமக்கு தேங்காய் எண்ணெயில் தான் இது செய்கிறது. அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சூடாய எண்ணெயிலேக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்கலாம். நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் நைஸாக ரவுண்டில் கட் பண்ணியது 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்கலாம். அதே மாதிரி 2 வரமிளகாய் இதிலேக்கு சேர்க்கலாம். வரமிளகாய் நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது இதிலேக்கு கறிவேப்பிலை சேர்க்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க, நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது இதனோட கலர் நல்லா ப்ரௌன் கலராகி வந்துகிட்டே இருக்கும். இந்த டைமில் இதிலேக்கு ஒரு 1/4 கப்பு துருவன தேங்காய் சேர்க்கலாம். தேங்காயும் போட்டு நமக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆகும்போது ஒரு பொன்னிறமாய் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுதான் கரெக்டு பாகம். இப்போ தேங்காய் நல்லா ஃப்ரை ஆகி வந்துகிட்டே இருக்குது. ஒரு சிலர் இதிலும் கொஞ்சமாக வரமிளகாய் தூள் சேர்த்துடுவாங்க. ஆனால் நான் இதிலேக்கு சேர்க்கறதில்ல. ஏற்கனவே நம்ம வரமிளகாய் தூளும் மிளகு தூளும் பச்சை மிளகாயும் எல்லாம் சேர்த்திருக்கு. அதனால் இதிலேக்கு வரமிளகாய் தூள் சேர்க்கறதில்ல. இப்போ நம்ம தேங்காய் நல்லா கரெக்டு பொன்னிறமாய் வந்துடுச்சு. இனி நம்ம வேக வச்சுடுத்திருக்குன்னா எரிசேரியிலேக்கு நம்ம கடுகு தாளிச்சது சேர்க்கலாம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். எரிசேரியில் இப்படி தேங்காய் ஃப்ரை பண்ணி போடும்போது தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி நமக்கு இதை ஒரு தவி வச்சு நல்லா கலரி விட்டு எடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஓணம் சദ്യயில் சூடு சாப்பாடுலேக்கு இந்த சூடு எரிசேரி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்ட்டு தான். இந்த மாதிரி நல்ல திக்கான கிரேவியில் தான் நம்ம எரிசேரி தயார் பண்ணி எடுக்கணும். நல்ல திக்கான கிரேவியில் டேஸ்டியாய் செஞ்செடுத்தா ஓணம் சத்யா ஸ்பெஷல் பச்சைக்காய் வன்பயர் எரிசேரி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கண்டிப்பாக கமெண்டில் எழுதி போடுங்க.